உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதை அறிந்திருப்பாயானால் நீ அவரிடத்துல வந்து கேட்டிருப்ப. அவர் உனக்கு என்ன கொடுத்திருப்பாரு? ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பாரு. இந்த 5 நபர்கள் பின்பாக நீ போன, உனக்கு வாழ்க்கையில நிம்மதி இல்லை. உன் சுய வாழ்க்கையை நீ வாழ்ந்து பார்த்த, உனக்கு தோல்விதான் இருந்தது. ஆனா நீ என்னிடத்தில் வந்திருப்பா என்று சொன்னால் உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து ஜீவன் புறப்பட்டு வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. உன்னுடைய வாழ்க்கை மரித்த நிலைமையில் இருந்திருக்காது. உன்னுடைய வாழ்க்கை என்ன செய்யும்? ஜீவன் உள்ளதாக அது மாறும் என்று சொன்னால் அவளுடைய யோசனைகள், அவளுடைய பாதிப்புகளிலிருந்து ஆண்டவர் அவளுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்பினார். ஹல்லேலூயா. அவரை விசுவாசிக்கிறவர்களிடத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் அது என்ன செய்யுமா? புறப்பட்டு வரும். நான் அவரை விசுவாசிக்கும் பொழுது இவள் போய் அந்த செய்தியை தன்னுடைய கிராமங்கள் முழுவதும் சொல்லுகிறா. அந்த செய்தி அவளிடத்திலிருந்து புறப்பட்ட அந்த தண்ணீர் ஜீவ ஊற்றாக அந்த கிராமம் முழுவதும் அது புறப்பட்டு போகிறது. ஹல்லேலூயா. ஜீவன் மேலே தாகம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இல்ல நான் கடந்த வாழ்க்கை யோசித்து கொண்டு இருப்பதே எனக்கு நன்றாக சுகமாக இருக்குதுன்னு சொன்னோம்னா நம்முடைய வாழ்க்கையிலே மறுரூபத்தை பார்க்க முடியாது. ஹல்லேலூயா. மரணத்திற்கும் ஜீவனுக்கும் இடையே சற்றே தூரமாக இருக்கிறது. இதில் நாம் எதை தெரிந்து கொள்கிறோம் என்பது நமக்கு முன்பாக இன்றைக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அவருடைய வசனத்துக்கு நேராக நம்மை திருப்ப வேண்டும். ஹல்லேலூயா. அங்க சங்கீதக்காரன் சொல்றாரு, சாவாமல் பிழைத்திருந்து அவருடைய துதிகளை எல்லாம் நான் எங்க சொல்ல வருவேனா? சீயோனுடைய வாசல்கள்ல சொல்லி வருவேன்.